தருமபுரியில் பள்ளி பங்குதாரராக சேர்ப்பதாக கூறி 12,23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோசடிக்கு துணை போன வட்டார கல்வி அலுவலர் சித்ரா, அவரது கணவர் செல்வம், ஓய்வு பெற்ற ஆசிரியர் சம்பத் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருக்கக்கூடிய பள்ளியின் தாளாளர் முனிரத்னம் உள்ளிட்ட 12 பேரை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். கடம்பத்தூரில் 2016ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு பங்குதாரர்கள் தேவை என நாளிதழில் 2018இல் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். விளம்பரத்தை பார்த்த சென்னையைச் சேர்ந்த வசந்தகுமார், அவரது குடும்பத்தினர் பள்ளி தாளாளர் முனிரத்னத்தை தொடர்பு கொண்டிருக்கின்றனர். முனிரத்னம் மற்றும் அவரது ஏஜென்ட்டுகள் கூறியபடி 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக வசந்தகுமார் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். வசந்தகுமார் மட்டுமின்றி மேலும் 10 பேரிடம் தலா 30 லட்சம் ரூபாய் முதல் 3 கோடி ரூபாய் வரை வசூலித்து முனிரத்னம் ஏமாற்றியதாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் தனியார் பள்ளி தாளாளர் முனிரத்னம், அவரது கூட்டாளிகள் சம்பத், பன்னீர்செல்வம் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பள்ளியில் பங்குதாரராக சேர்க்கும் மோசடியில் கல்வி அலுவலர் சித்ரா உள்ளிட்டோர் இடைத்தரகராக செயல்பட்டதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. 12,23 லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பாக வட்டார கல்வி அலுவலர் சித்ரா, அவரது கணவர் செல்வம், ஓய்வு பெற்ற ஆசிரியர் சம்பத் ஆகிய 3 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலரை போலீசார் தேடி வருவதாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பள்ளி பங்குதாரராக சேர்ப்பதாக கூறி 12,23 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததில் தற்பொழுது வட்டார கல்வி அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைமறைவாக இருக்கக்கூடிய பள்ளியின் தாளாளர் முனிரத்னம் உள்ளிட்ட 12 பேரை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். கடம்பத்தூரில் 2016ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு பங்குதாரர்கள் தேவை என்று நாளிதழில் 2018இல் விளம்பரம் செய்து இந்த மோசடியை அரங்கேற்றியிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.